சபைக்கு, பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 6 விதமான வாக்குத்தத்தங்கள். இன்றைக்கு நமக்கு எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படியே ஜெபம் பண்ணி உங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 100 டேஸ்ல ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை காணும்படியாய் ஆண்டவர் செய்ய போறார். அவரோட செலவிடுகிற நேரங்கள் வீணாய் போவதே இல்லை. ஒன்று, எனக்காக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் எனக்காக திறக்க போறார். ஒரு நியூ வாசல். நீங்க எதிர்பாருங்க. ஒரு புதிய தொழில், ஒரு புதிய குடும்ப உறவு, ஒரு புதிய சுகம். ஆண்டவர் ஒரு நியூ வே, ஒரு புதிய வாசலை நமக்காய் திறக்க போறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை, இதுவரைக்கும் ரொம்ப டஃப்பா உங்களுக்கு இருந்திருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் கடினமா இருந்த சில இடத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, அவரே வாசலை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா திறந்து வச்சிருக்கிறார். நீ போய் மினிஸ்ட்ரியை மட்டும் நீ பண்ணு, நீ மட்டும் செஞ்சுட்டே இரு, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை, அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமா உங்களுக்கு கொண்டு வர போறாரு. இதை நீங்க வச்சு, இந்த வார்த்தையை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் உடனே சர்ச்சை தான் கொண்டு வரேன். ஆண்டவரே, நெக்ஸ்ட் இயர்ல திருச்சபைக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் தரும். அப்படியே ஓப்பனா, அப்படின்னா என்னன்னா, எங்க போனாலும் நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படின்றது மாதிரி ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரும். ஊழியம் செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்படி ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வச்சு, நெக்ஸ்ட் இயர் இந்த கூட்டம் அல்ல, இவ்வளவு அல்ல, கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் இன்னும் ஆயிரங்களை லட்சங்களை கர்த்தர் ஒப்புரவாகிறதற்கு ஆண்டவர் நம்மளை நம்பணும். ஒரு திறந்த வாசல். ஹல்லேலூயா. ரொம்ப டஃப்பான ஏரியா, ரொம்ப கடினமான ஏரியா. இந்த ஏரியாலாம் எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஆனால் இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்தை எல்லாம் பார்க்கும்போது நினைக்கிறேன், ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணாருன்னா ஒரு திறந்த வாசல். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் அடைச்சு போட்டுட்டு உள்ள சவுண்டு கம்மியாக வச்சு ஜெபம் பண்ணா கூட சண்டைக்கு 4 பேர் வந்துருவாங்க, பிரச்சனைக்கு 4 பேர் வந்துருவாங்க. ஐயோ, எத்தனை. ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன், நமக்கு என்ன அப்படின்னா திறந்த வாசல். நீ ஒரு சின்ன இது இருந்தாலும் இதுவும் மாறும். இதை விட திறந்த வாசலை தரப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அதனால நான் நம்புறேன், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டஃப்னஸ் எல்லாம் மாறப்போகுது, அந்த கடினங்கள் எல்லாம் மாறப்போகுது. நீங்க சுலபமா உள்ள போற மாதிரி கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். நம்பர் 2, நான் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க வேற யாருடைய கையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய கான்செப்ட் அதுக்கு நேரா போகவே வேண்டாம். உங்க மனசு அளவில் நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. என்ன பண்ணணுமோ, எப்ப கொடுக்கணுமோ கண்டிப்பா ஆண்டவர் தருவார். யார் மூலமாக ஆண்டவர் தருவார். ஸோ நம்பர் 3, நான் உனக்கு செய்வேன். ஆமென். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் செய்யாட்டாலும் கர்த்தர் யோசேப்புக்கு சொன்னதை செஞ்சு முடிப்பார். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அந்த ஜெயிலை விட்டு வெளியே போகும்போது யோசேப்பை பார்த்து என்ன சொல்லிப்பான்னா, யாரு மறந்தாலும் யாரு உனக்கு செய்யாட்டாலும் நான் செய்வேன்ப்பா, உனக்காக நான் ராஜாவிட்ட பேசுறேன்ப்பா. எவ்வளோ சந்தோஷமா போயிருப்பான். ஆனால் அவன் செய்யலை, மறந்துட்டான். ஆனால் கர்த்தர் செய்யாம இல்லை, அதனால ஆண்டவர் செய்வார். நம்பர் 4, 4வது, நான் உன்னை காப்பேன். ஆண்டவர் காத்துக்கொள்ளுவார், கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். நம்பர் 5, நான் உன்னை தூணாக்குவேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, கடைசி, நான் என் நாமத்தை ஹல்லேலூயா எழுதுவேன். என் நாமத்தை எழுதுவேன். ஆமென். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக, ஒவ்வொருத்தருக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க ஆசைப்படுறேன். இந்த சத்தத்தை எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்க. ஐயா, இன்றைக்கு காலையிலிருந்து உங்க சமூகத்துல நான் நின்றுட்டே இருக்கிறேன் ஆண்டவரே.
உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா. ஆனா உங்க பிரசன்னத்துக்குள்ள நிக்க நிக்க சந்தோஷம், உங்க பிரசன்னத்துக்குள்ள பேச பேச சந்தோஷம், நீர் பலன் தர தர சந்தோஷமா இருக்குது. ஐயா, இந்த பலிபீடத்திலிருந்து இன்றைக்கு இந்த கடைசி செக்ஷன்ல கூட உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா. பிலதெல்பியா சபைக்கு நீங்க கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த ஆலயத்தில் சுற்றி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா, இப்பொழுது நீர் கட்டளை எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, 10 பேர் சாட்சி சொன்னா போதாதையா, 500 பேர் சாட்சி சொன்னா போதாதையா. கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும். நீங்க சாட்சியா நிறுத்தணும், சாட்சியா நீங்க நிறுத்தணும். உங்களை தவிர வேற யாரும் அதை செய்ய முடியாது ஆண்டவரே, செய்ய முடியாதுப்பா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெப குறிப்பெல்லாம் பலிபீடத்தில் இருக்குது, ஃபோனில் வந்திருக்குது ஆண்டவரே. அந்த ஜெப குறிப்புகள் சாட்சியின் குறிப்பா சீக்கிரமா மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும்பா. உங்க கண்ணு திறந்து பாருங்க ராஜா, உங்க கண்ணுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லையே. அவங்க பேப்பர்ல எழுதுனது கூட உமக்கு தெரியும் இல்லப்பா, அவங்க போன்ல எழுதுனது உமக்கு தெரியும் இல்லப்பா. அந்த அற்புதம் நடப்பதாக என் சபை ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்னும் ஊன்ற கட்டுங்கப்பா, இன்னும் நிறைய ஒற்றுமையை கொடுங்க ராஜா. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் போராடணும்னு நினைக்கிற சத்துருடைய கிரியையை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்காக கட்ட வேண்டிய அந்த மீதி தொகையும் கூட நாங்க சீக்கிரமா முடிக்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை நீங்க எங்களுக்கு செய்கிறதற்காய், நீங்க அந்த காரியத்தை எங்களுக்கு செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி. இன்னும் விரிவாகட்டும் இந்த ஊழியத்தை. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்குறாங்களோ, எங்க சபையை தாங்கிறவங்க, இந்த ஊழியத்தை தாங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்பா. இது வெறும் இந்த கோயம்புத்தூருக்கு மட்டும் சர்ச் இல்லை, உலக நாடுகளுக்கே திருச்சபையாய் மாறுற அளவிற்கு கர்த்தர் பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord.